நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைடி சேனல் நண்பர்கள். இந்த சேனல் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திரட்டி தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடத்தியது. இந்த போராட்டம் எதற்காக, ஏன் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழக அரசு பல்வேறு துறைகளிலே அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலே அவர்கள் நேரடியாக தலையிட்டு பல பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படித்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலரும் நம்மளை தள்ளியிருக்காங்க. எதுக்காக, ஏன் இந்த போராட்டம்? ஒன்றுமில்லை, சாதாரண விஷயம். மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கழிப்பறைகள் மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் தண்ணீர் வருவதில்லை. குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை, பாத்ரூம் போயிட்டு கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை. ஏற்கனவே இந்த அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளியுடைய வசதிக்காக 6 கழிப்பறைகள் புதிதாக கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டப்பட்ட கழிப்பறைகள் இன்று வரை திறக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக பூட்டி இருக்கிறது. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு ஒப்புவிச்சிட்டு கொடுப்பதில்லை. தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்துகிறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. போனோன்னு நினச்சிவாங்க, மனு கொண்டு போய் இந்த பெட்டியில் போட்டு போ, அவ்வளோதான் போயிடும். நான் பெட்டியில் போட்டு போகிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த மனு உண்மையிலேயே எங்கே போகுது? எடைக்கு போகுதா, இல்லை என்னுடைய கோரிக்கை நிறைவேற போகுதா? எனக்கு தெரியலையே. நான் கொடுக்கும்போது ஒரு அதிகாரிகள் இருக்காங்க, விசாரிக்க போகும்போது அந்த அதிகாரிகள் பூரா மாறி வேறு அதிகாரி இருக்காங்க. நீ மனு கொடுத்தியாப்பா, எனக்கு தெரியல, எதுக்கு இன்னொரு தடவை கொடுத்துருப்போம், எதுக்கு இன்னொரு தடவை கொடுத்துருப்போம், எதுக்கு இன்னொரு தடவை கொடுத்துருப்போம்னு சொல்லி திரும்ப 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 மனுக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னைக்கு தான் என் கோரிக்கை நிறைவேறும்? என்னைக்கு தான் என் பிரச்சனை தீரும்? இதைத்தான் நம்ம தட்டி கேட்கணும். இதைத்தான் நாம் கேட்குறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? யார் வந்து மனு கொடுத்தாலும் மனு கொடுப்பதற்கான ஒப்புவிச்சிட்டு கொடுங்க, அக்னாலஜ்மெண்ட் கொடு. இன்ன நம்பர்கிட்ட வந்து இன்ன கோரிக்கைக்காக நான் மனுவினை பெற்றுக்கொண்டேன், நீ ஒரு கையெழுத்து போட்டுக்க, 2 காப்பி கொடு, ஒரு காப்பியை அந்த மனுவில் அட்டாச் பண்ணிக்க, இன்னொரு மனு என்கிட்ட கொடுத்துரு, வேலை முடிஞ்சது. நான் அடுத்து ஒரு மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ வந்து பார்க்கும்போது இத்தனாம் தேதி மனு கொடுத்தாங்க, என்னாச்சுன்னா நீங்களும் பார்க்க முடியும், நீங்கள் கொடுத்த ஆவணம் என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட அந்த மனு இருக்கும், என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது ஒரு சாதாரண கோரிக்கை தானே, இது ஒரு சாதாரண பிரச்சனை தானே. இதற்கும் இங்கே வழிவகை செய்யப்படவில்லை. அப்போ இதற்கு எதிராகவும் நாம் இங்கே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் அடையாள சான்றிதழ் கையொப்பமிடுகிற போது அரசாணை என்ன சொல்லுகிறதோ அதன்படி கையெழுத்து போடணும். இது வரைக்கும் கட்டானா 50%, இது வரைக்கும் கட்டானா 60%, முட்டிக்கு மேலே கட்டானா 80%. ஆக இது எப்படி அரசு ஊடகத்தின் தன்மைக்கு ஏற்றாற் போல சதவீதமிட வேண்டும் என்று சொல்கிறதோ அதை இங்கு பல மருத்துவர்கள் செய்வதில்லை. எனவே அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மருத்துவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். இதனால் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். சதவீதம் கூட உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைவான சதவீதம் போடுவதால் அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகையிலே 500 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. அவருக்கு கிடைக்க வேண்டிய பைக்கு கிடைக்காமல் போகிறது. அவருக்கு கிடைக்க வேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் கிடைக்காமல் போகிறது. எனவே மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளியுடைய ஊனத்தை அளவீடு செய்கிற போது மிகச்சரியாக அளவீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதில் நம்ம இணைச்சிருந்தோம். அதே போல் குழந்தையாக இருப்பவர்கள், சதவீதம் மாறியுள்ளவர்கள், இவர்களெல்லாம் யூடிஐடி கார்டை சரண்டர் செய்ய வருகிற போது அவர்கள் சரண்டர் செய்வதற்கான கால அவகாசத்தை 3 மாதமாகவும், அதன் பிறகு புதிதாக விண்ணப்பித்தால் அதற்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் என்பதை மாற்றி 1 வார காலத்திற்குள் சரண்டர் செய்து புதிய கார்டு யூடிஐடி கார்டு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல் அடையாள அட்டை முகாம்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் போயிருப்பீங்க பல மாவட்டங்களில், இந்த 1 வருஷமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து ரைட்ஸ் திட்டத்திலேருந்து சில ஊழியர்கள் வந்து பங்கெடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறேங்கிற பேரால் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தரது, அங்கே போகிறது இங்கே போகிறது, உங்களை கூட்டு போகிறது, இந்த வேலைகள்லாம் நமக்கு பணிவிட செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரைட்ஸ் திட்ட ஊழியர்கள் பல நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம்களை மாற்றி மாற்றி கொடுக்கறது, சீல் வைக்கும்போது மாற்றி மாற்றி சீல் வைக்கிறது, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. உதாரணத்துக்கு ரயில் பாஸில் வந்து அனெக்சர் 1 என்பது பார்வையற்றவர்களுக்கு, அனெக்சர் 2 என்பது மற்ற இதர வகையான உணவர்கள். அப்போ 2 அனெக்சர் 2 வந்து அனெக்சர் 1 கொடுக்குறதும் அனெக்சர் 1 வந்து அனெக்சர் 2 கொடுக்குறதும் இந்த வேலை. டாக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் சீலை வந்து இந்த பிள்ளைகளை வச்சு வைக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, லேசாக சீல் வச்சு கொடுத்துறாங்க. லேசாக சீல் வைக்கும்போது என்ன ஆகுது, அதை பார்க்கும்போது கண்ணில் தெரியுது, ஆனால் ஜெராக்ஸ் எடுத்தால் சுத்தமாக விழுக மாட்டேங்குது. அப்போ சீலை திருத்தமாக வைங்க அப்படின்னு சொன்னோம்னா சீலை திருத்தமாக வைக்கிறதில்ல.
அப்புறம் அந்த அடையாள அட்டையிலுடைய நம்பரை தெளிவாக எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அதை எழுதுறது கிடையாது. ஆக இப்படியாக ரைட்ஸ் திட்டம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் என்பது மாற்றுத்திறனாளிகளை அலைவிடாமல் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த திட்டமாக இருக்க வேண்டிய ரைட்ஸ் திட்டம் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துகின்ற திட்டமாக மாறி இருக்கிறது. அங்கே இருக்கிற ஊழியர்கள் திரும்ப திரும்ப நிறைய தவறுகள் செய்கிறாங்க. இன்றைக்கு மாநிலம் முழுவதும் ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு 16 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு புதன்கிழமை அடையாள அட்டையும் 5 வகையான பிரிவினருக்கு வெள்ளிக்கிழமையும் அடையாள அட்டை வழங்குவதற்கான முகாம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் நடைபெறுகிறது. புதன்கிழமை கைகால் ஊனமுற்றவங்களுக்கு நடக்குது, வெள்ளிக்கிழமை மனவளர்ச்சி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அப்போ நான் போன வாரம் கூட நான் பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து கைகால் ஊனமுற்றவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவர் வரமாட்டார். ஏன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மருத்துவர் புதன்கிழமை வரமாட்டார், புதன்கிழமை வரக்கூடிய மருத்துவர் வெள்ளிக்கிழமை வரமாட்டார். அப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்து கிடந்து உள்ளே போய் டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் இல்லைன்னு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க வரும்போதே எதுக்காக வந்தீங்க, அடையாள அட்டை முகாமுக்கு வந்தேன், என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான டாக்டர் புதன்கிழமை வருவார், நீங்கள் போங்கன்னு சொன்னால் அப்பயே அவங்க போயிடுவாங்கல்ல. அதை விட்டு போட்டு அவங்களை எதுக்கு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க, எதுக்காக அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது உட்பட ரைட்ஸ் திட்டத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து அவர்களை மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வெளியே மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துவர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் அந்த போராட்டத்தில் நாம் வலியுறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைகேட்பு கூட்டத்தை 2 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் நடத்த வேண்டும். அதே போல் கோட்டாட்சியர் தலைமையில் அல்லது சாராட்சியர் தலைமையில் மாதத்துக்கு ஒரு முறை ஆர்டிஓ லெவலில் நீங்கள் வந்து குறைகேட்பு கூட்டத்தை நடத்தணும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு உத்தரவுகள் அரசாணைகள் இருந்த போதும் கடந்த 1.5 ஆண்டுகளாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைகேட்பு கூட்டம் நடத்தப்படுவதில்லை. மாதம் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடக்குது, ஆர்டிஓ லெவல்லையும் நடக்குது, கலெக்டர் லெவல்லையும் நடக்குது, எல்லா மாவட்டங்களிலுமே விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகேட்பு கூட்டம் மட்டும் தொடர்ச்சியாக நடத்தப்படுவதில்லை. அப்படியே நீங்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தினாலும் அது மனுக்களை பெறுகின்ற முகாமாகத்தான் இருக்குது ஒழிய அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்கின்ற முகாம்களாக அந்த முகாம்கள் இல்லை. ஆக எந்த ஒரு மாற்றுத்திறனாளி புகார் அளித்தாலும் எந்த ஒரு மாற்றுத்திறனாளி மனு கொடுத்தாலும் ஏற்பு நிராகரிப்பு போன்ற விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். முறையாக மனுக்கள் வாங்கணும், மனுக்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒப்புகைச்சீட்டு கொடுக்கணும், அந்த மனுவை பரிசீலனைக்கு உட்படுத்தணும், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த மனுவை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த போராட்டத்தில் நம்ம வலியுறுத்தியிருக்கோம். இப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 5-6 கோரிக்கைகள், இதுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் போராடணுமா? போராட வேண்டிய அவசியம் இருக்கா? இது ஒரு மாவட்ட ஆட்சியர் நினச்சா தீர்க்க முடியாதா? மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் தண்ணி இல்லைன்னு சொன்னால் ஏன் அவங்க வந்து யாரோ ஒரு ஸ்பான்சரை பிடிச்சேவா குடிக்கிறதுக்கு ஒரு 10 கேன் தண்ணி இறக்குங்கப்பா, பாத்ரூமில் தண்ணி இல்லையா ஒரு லாரி தண்ணி அடிச்சு விடுங்க, தற்காலிகமாக அடிச்சு விடுங்க, போரில் தண்ணி இல்லைன்னா ஒரு போர் ஏதோ ஒரு ஃபண்டில் சிஎஸ்ஆர் ஃபண்டு இல்லை ஏதோ ஒரு ஃபண்டில் போட்டு விடலாம். என்னப்பா ரைட்ஸ் ஊழியர்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒழுக்கமாக உங்களுக்கு போக முடியாதா, ஒழுக்கமாக எழுத முடியாதா, கரெக்டாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்ய மாட்டீங்களா? நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்து முறையில்லாமல் மாற்றுத்திறனாளி அலைவர பணியை செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி ரைட்ஸ் சட்டத்தினுடைய தலைமை அதிகாரிகளை கூப்பிட்டு பேச முடியாதா? ஒப்புகை சீட்டு எவ்வளோ நேரம், ஒப்புகை சீட்டு என்ன வந்துடும், என்ன முதலீடு வந்துடும், ஒப்புகை சீட்டுக்கு எவ்வளோ ரூபா செலவாயிடும் அரசாங்கத்துக்கு? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு A4 சீட் எடுத்தாலே 4 பேருக்கு ஒப்புகை சீட்டு போடலாம். நான் என்ன கேட்குறேன், என்னுடைய மனுவை ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு அத்தாட்சி தானே கேட்குறேன். அது பக்கமாக எழுதணுங்கிற அவசியம் இல்லையே. இன்ன நபரிடமிருந்து இன்ன முகவரியை சேர்ந்த இன்ன நபரிடமிருந்து இன்ன கோரிக்கைக்காக இன்ன மனு பெற்றுக்கொண்டது, இது கொடுக்க உங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிற எல்லா கோரிக்கையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மாவட்ட ஆட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாவட்ட ஆட்சியர் நினச்சா செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியும். ஆனால் என்ன நடக்குது? செய்யலை, எதுவுமே நடக்கலை. அப்போ எதுவுமே நடக்காத போது போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை. அப்போ சாதாரணமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை, ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் செயல்படுத்தக்கூடிய கோரிக்கைக்கு கூட இந்த ஆட்சியிலே, குறிப்பாக டிவிக்கு ஆட்சியிலே மாற்றுத்திறனாளிகள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து டிவிக்கு அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களின் புறக்கணிக்கப்பட்டவர்களின் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு அரணாக நான் இருப்பேன் என்று நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுகின்ற வகையிலே மாற்றுத்திறனாளிகள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். செய்யாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் அமல்படுத்தினால்தான் கட்டாயம் மாற்றுத்திறனாளிகள் எவ்வித போராட்டம் இல்லாமல், ஏன்னா மற்றவங்க போராடுறதுக்கும் மாற்றுத்திறனாளி போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கேன். வீட்டை விட்டு வெளியே வரணும், பஸ் ஸ்டாப்புக்கு வரணும், பஸ் ஏறணும், பஸ்ஸை விட்டு இறங்கணும், திரும்ப போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போகணும், போயிட்டு போராட்டத்தில் கலந்துட்டு திரும்ப அவன் வீட்டை போய் சேரணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. மற்றவங்கள மாதிரி எடுத்தோம், வண்டி எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், முறுக்கணும், சல்லுன்னு போய் நின்னோம், போராட்டத்தை முடிச்சோம், மறுபடியும் பைக் எடுத்தோம், வீட்டுக்கு வந்தோம்லாம் கிடையாதுங்க.
பல மாற்றுத்திறனாளிகள் மிகவும் பொருளாதாரத்தில் உடல் ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து தமிழக அரசுக்கு எல்லா விஷயத்துக்கும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் என்று போவதை தவிர்க்கின்ற வகையிலே அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம், முற்றுகை போராட்டமானது இப்பொழுது இங்கே துவங்குகிறது. போராட்டம் 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 மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டும். தமிழ்நாடு அனைத்து வரை தமிழ்நாடு அனைத்து வரை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் போராட்டம். தமிழக அரசு செய்து கொடு குடிநீர் வசதி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் செய்து கொடு. இல்லையே கழிப்பறை இல்லையே, மனுக்களை வாங்கிக்கிட்டு கொடுக்கல உபய சீட்டை கொடுக்காம எங்களோட கோரிக்கை நிறைவேறாம தவிக்கிறோம். கழிப்பறை இல்லை என்று, குடிநீர் இல்லை என்று சொல்லி பல நாளாச்சு, கிடைக்கல. மாற்றுத்திறனாளி கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல. சொன்னீங்க ரைட் திட்டம் என்று சொல்லி 1800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு வீடு வீடா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளை செய்வோம் என்று எடுத்து சொன்னீங்க. நடக்கல எதுவுமே நடக்கல. கொண்டு வந்தது கொள்ளையடிக்க கொண்டு வந்தது ரைட் திட்டம் கொண்டு வந்தது கொள்ளையடிக்க கொண்டு வந்தது. மாற்று கொடுக்க வந்தாக்கா தப்பா மனு எழுதி கொடுமைப்படுத்தும் ரைட் திட்ட ஊழியர்களை கண்டிக்கிறோம். விடமாட்டோம். மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அனைவரும் விடமாட்டோம். தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துடு. மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்துடு. நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. கொடுமைப்படுத்தி மாற்றுத்திறனாளிகளை கொள்றீங்க. கேட்டோமே உதவித்தொகை கேட்டோமே. கொடுக்கின்ற மனுக்களுக்கு சங்கத்தின் சார்பில் இப்ப இவ்வளவு பெரிய போராட்டத்தை நம்ம நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கோம். இந்த போராட்டம் ஏன் நடக்குது? வேற ஒண்ணு இல்லைங்க. மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக இங்க வந்து மனு கொடுக்கிறோமா இல்லையா? கொடுக்கிற மனுவுக்கு மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மனுவை ஏத்துக்கிட்டோம் அல்லது நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு என்னைக்காவது இவங்க பதில் கொடுத்திருக்காங்களா இல்லையா? அல்லது அந்த மனுவை வாங்கி வச்சதுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு, இவங்களுக்கு இருந்து மனுவை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒப்புகை சீட்டு இது மாதிரி கொடுத்திருக்காங்களா? கொடுத்தா தான் தெரியும் நம்ம மனு வந்து கொடுத்துக்கமா இல்லையான்னு. அப்ப ஒவ்வொரு முறையும் மனு கொடுக்கறத இவங்க தூக்கி குப்பையில போடுறாங்களா இல்ல நிறைவேற்றுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? சாதாரண கோரிக்கை, நான் எழுத்துப்பூர்வமா கொடுக்கிற மனுவுக்கு நீ ரிட்டனா பதில் கொடுக்கணுமா வேண்டாமா? அதை கொடுப்பதில்லை. அதற்காகத்தான் இந்த போராட்டம். மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல கழிப்பறை வசதி புதுசா 8 கழிப்பறை கட்டியிருக்காங்க.
அது அல்லாம வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கழிப்பறை இருக்கு. இந்த கழிப்பறை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா மாற்றுத்திறனாளியா மாறுறாங்க, சில பேர் நோய் நொடியினால மாறுறாங்க. அப்ப இந்த இங்க மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கூடிய கழிப்பறைக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா கட்டாயம் நீங்க 40% மாற்றுத்திறனாளியா போனீங்கன்னா 80% மாற்றுத்திறனாளியாக நீங்க திரும்பி வருவீங்க. அவ்வளவு சுத்தமா பளபளன்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படியே உங்க மூஞ்சி பளபளன்னு இருக்கும். நீங்க மேக்கப் போடுறோம்னா அந்த பாத்ரூம் உள்ள பார்த்து அப்படி போட்டீங்கன்னா அப்படி பளபளன்னு உங்க மூஞ்சி தெரியுற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு சுகாதார கேடு. உள்ள நுழைய முடியல. மாற்றுத்திறனாளி அலுவலகத்துடைய கழிப்பறை அந்த மூலையில் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்தாலே நமக்கு என்ன பண்ணுது, கழிப்பறை வந்து அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நான் தொடர்ந்து 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், தண்ணி கிடையாது, கழிப்பறையில தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமேங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா வரவங்களுக்கு தண்ணி கொடுத்து உபசரிக்கிறதும் அவங்களுக்கு தேவையான பணிவிடை செய்யறது சாதாரண விஷயம் தானே. அப்ப ஒரு தண்ணி கொடுக்கறது கூட ஒரு போராட்டத்தில் நடத்த வேண்டிய சூழ்நிலை என்பதை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் யூடிஐடி கார்டு விண்ணப்பிச்சவங்க பல பேர் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கில் காத்து கிடக்குறாங்க. இன்னும் யூடிஐடி கார்டு வரல, யூடிஐடி கார்டு வரலன்னு. இங்க ஆனா 2 ஊழியர்கள் போடப்பட்டிருக்கு. யூடிஐடி கார்டுக்கு ஊழியர்கள் போடப்பட்டு இன்ன வரைக்கும் ஊழியர்களுக்கு அது என்ன பணினே தெரியாம மாற்றுத்திறனாளிக்கு யூடிஐடி கார்டு கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? அப்ப இதையும் கண்டிச்சு தான் நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை மாசம் ஆட்சியர் கூட்டம் நடக்கணும். 2 மாசத்துக்கு ஒருக்கா கலெக்டர் கூட்டம் நடக்கணும். நடக்குதா? இங்க குறைகளை கேட்கறாங்களா? அப்படியே குறைகளை கேட்டாலும் அந்த குறைகளை நிறைவேற்ற மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிக்காமல் மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்தும் அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வேலைட்டும் சரக்கட்டும் கேட்டோமே கிடைக்கல, அடையாள அட்டையும் கிடைக்கல, ரயில் பாஸ் பஸ் எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு என்ன சொல்லி கேட்டோமே மாற்றுத்திறனாளி கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வக்கில்ல மாற்றுத்திறனாளி கொடுமைப்படுத்த தப்பா எழுதி மாற்றுத்திறனாளி கொடுமைப்படுத்தும் திட்ட ஊழியர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். திட்ட ஊழியர்களை கண்காணிக்க தவறிய மாற்றுத்திறனாளி அலுவலர்களை மனுக்கள் எல்லாம் என்னாச்சு? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.